India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். என்னாச்சு? யாருன்னு தெரியல. வெளியில அடிக்கடி பெல் அடிக்கிறாங்க. ஆனா நான் வெளியில போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. நான் பார்க்கறேன். ஸ்னேகா? ஸ்னேகா, பைத்தியமா உனக்கு? இப்படி எல்லாம் யாராவது விளையாடுவாங்களா? யாராவது இப்படி நடு ராத்திரியில வந்து நிப்பாங்களா? நான் வந்து நிப்பனே. இப்ப நான் நார்மலா பெல் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க நார்மலா வந்து கதவு திறந்து என்ன வரவேத்து அதுல என்ன த்ரில் இருக்கு? இப்ப கொடுத்த என்ட்ரி செம்ம என்ட்ரி இல்ல? என்ன மாமா? செம. பைத்தியம். எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்க. வரே வாவ் மாமா, உடம்ப ரொம்ப ஃபிட்னஸா வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சுல, அப்புறம் இது யாருக்காக? அது என்னன்னா, என் ஒய்ஃப் தங்கச்சி இவ்வளவு ஹாட்டா இருக்கும்போது நானும் ஃபிட்டா இருந்துதானே ஆகணும், ரைட்? இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சாச்சா? உள்ள போலாமா? வா உள்ள போலாம். ஆமா, ஏன் திடீர்னு வந்து நிக்கிற? ஒரு போன் கூட பண்ணல எனக்கு. சர்ப்ரைஸ்க்கா. எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு, அதான் யோசிச்சேன் ஜபல்பூருக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதனால தான் இண்டோர்ல இருந்து நேரா போபால் வந்துட்டேன். அதெல்லாம் சரிதான். அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா இல்லையா? காலையில கால் பண்ணிட்டா போச்சு. அக்கா, பேபி எங்க? பேபியை பார்க்கவே முடியல. அட லூசு, 4 மாசத்துல இவ்வளவுதான் தெரியும். 2 மாசம் ஆகும் வயிறு பெருசாக. ஏன்கா இப்படி? ஏன் இந்த குழந்தைங்கலாம் 9 மாசம் கழிச்சு பிறக்குது? முதல்லயே வராதா என்ன? சில விஷயத்துக்குலாம் அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நீ சீக்கிரம் போய் ரிஃப்ரெஷ் ஆகு. நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். வேணாக்கா, நான் இப்ப சாப்பிடுற மூட்ல இல்ல, தூங்குற மூட்ல தான் இருக்கேன். நான் போய் தூங்க போறேன். ஏய், ஏண்டி இங்கேயே தூங்குற? மேல போய் தூங்க வேண்டியதானே? நான் இப்ப இவ்ளோ படி எப்படி காயறது? எனக்கு இங்கேயே கம்ஃபர்டபிளா இருக்கு. நீ திருந்த மாட்ட. சரி பரவாயில்ல, உன் லக்கேஜ் எல்லாம் நானே எடுத்துட்டு போயிடுறேன். நீ நல்லா தூங்கு. குட் நைட். குட் நைட். அக்கா, லைட்ஸ் ஆஃப் பண்ண. அப்புறம் ப்ளீஸ் ஏசியோட கூலிங்க கொஞ்சம் அதிகப்படுத்த ப்ளீஸ். சரிங்க மேடம். குட் நைட். ஸ்னேகா, ஸ்னேகா, எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? ஏந்திரி, காஃபி ஆறிட போகுது. என்ன ஆச்சுக்கா?
இந்த கம்பளிய யார் எனக்கு போத்துனது? நான் தான். நைட் நீ குளிர்ல நடுங்கிட்டு இருந்த. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. மா, உனக்கு தெரியுமா இந்த டிஃபனை உன் மாமா தான் ரெடி பண்ணாரு. வாவ் மாமா, செம போங்க. உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? அது என்னன்னா மாமா, நீங்க இவ்ளோ சம்பாதிக்கிறீங்க, யாராச்சும் ஒரு வேலைக்காரிய வச்சுக்கலாம்ல. நீ தூங்கிட்டு இருந்தல, வேலைக்காரி வந்து கூட்டி பெருக்கி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க. யூசுவலா டிஃபன் சாப்பாடெல்லாம் நானும் அம்மாவும் சேர்ந்து பண்ணிடுவோம். நான் பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து எனக்கு கிச்சன்ல நோ என்ட்ரி. ஏன்னா மாமா இருக்காருல, பொண்டாட்டிக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்னேகா, இப்ப நீயும் வந்துட்டல்ல, நீயும் உங்க அக்காவை நல்லா பாத்துப்பல. ஏன்னா தங்கச்சிக்கோ அக்காவை பாத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. ஆன்ட்டி, என் மேல அப்படிலாம் நம்பிக்கை வைக்காதீங்க. எனக்கு தான் யாராவது சேவை பண்ணணும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி வீட்டு வேலை எல்லாம் பாப்பேன்? ஐயோ, என்னால எந்த வேலையும் பார்க்க முடியாது. இங்க பாருமா, உனக்கு யாரும் கத்து கொடுக்கலையா பெரியவங்களை காலை தொட்டு கும்பிடணும்னு? காலை தொட்டு கும்பிடுற ஜெனரேஷன்லாம் போயிருச்சு அத்தை. இப்பெல்லாம் கட்டி பிடிக்கிற ஜெனரேஷன். என்னக்கா? ஸ்னேகாமா, கொஞ்சம் மரியாதையும் அப்புறம் வீட்டு வேலையும் கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் அது உனக்கு கை கொடுக்கும். கல்யாணமா? கல்யாணம் யாரு பண்ண போறா? அப்படியே நான் கல்யாணம் பண்ணாலும் கூட வேலைக்கு யாராச்சும் மெய்டு வச்சுப்பேன். அப்படிலாம் என்னால வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது. என் புருஷனை வேணா செய்ய சொல்லுவேன். நான் வேலைக்கு போய் சம்பாதிப்பேன். அக்கா, உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன்? நீங்க எவ்வளவு லக்கி. உங்களுக்கு இவ்வளவு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. உன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. உன்னை நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. உன் அக்காவோட தலையெழுத்து நல்லா இருக்கு. அதனாலதான் கபில் மாதிரி ஒரு பையன் அவளுக்கு கிடைச்சிருக்கான். எனக்கு கபில் மாதிரிலாம் வேணாம், கபில் தான் வேணும். ஆனா ஒரு கபில் தான் இருக்காரு. அவரு எனக்கு புருஷன் ஆயிட்டாரு. அதனால கபில் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் தான் உனக்கு ஆப்ஷன் இருக்கு. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு ரெடி ஆகு, கோவிலுக்கு போகணும். கோயிலுக்கா? எதுக்கு? ஏன்னா கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க கோவிலுக்கு போயே ஆகணும். சத் சங்கத்துல உட்காரணும், நல்ல விஷயங்களை மட்டும் தான் பேசணும். ஏன் சொல்றேன்னா, ஒரு தாய் கேக்குறதையும் பேசுறதையும் வச்சுதான் ஒரு குழந்தை நல்ல விதமா பிறக்கும். ஆமா, தாய் அவங்க குழந்தை வயித்துக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக போகணும்? எனக்கு என்ன வேலை அங்க? எனக்கு இன்னும் நல்லா தூங்கணும். எனக்கு அதெல்லாம் சரியா வராது. மாமா, சாரி. சொல்லு ஸ்னேகா. வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும். ஒரு 2 minutes நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஆமா, கீழே ஒரு வாஷ்ரூம் இருக்கு, கெஸ்ட் ரூம்லயும் ஒரு வாஷ்ரூம் இருக்கு. ஓகே. என்னாச்சு? என்னால நடக்க முடியல. ஆச்சு, ஒரு நிமிஷம். இப்ப பரவாயில்லையா? ஒருவேளை வலி ஜாஸ்தியாச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே வீட்டுக்கு வந்துடுறேன். பாய். இங்க பாருமா ஸ்னேகா, பொண்ணுங்க இப்படி எல்லாம் உட்கார கூடாதுமா. ஆனா எனக்கு இப்படி உட்கார்ந்துதான் பழக்கம் ஆண்டி.
ஆனா ஸ்னேகா, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எப்பவுமே போடக்கூடாதுமா. நல்லா இல்லையா எனக்கு? கொஞ்சம் துப்பட்டாவது மேல போட்டுக்கலாம்ல. ஷால் எல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆண்டி, நான் மாடர்னா இருக்கேன். உங்க 2 பேரையும் பார்த்தா நம்பவே முடியல. நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியான்னு. நீ எவ்வளவு மரியாதையான பொண்ணு. ஆனா உன் தங்கச்சிய பாரு, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அத்தை, வயசு வித்தியாசமும் இருக்குல்ல. இவளுக்கு இப்போ 19 வயசு தான் ஆகுது, எனக்கு வயசு 28. இவ சின்ன வயசுல இருந்து இப்படிதான் இருக்கா. அடம், பிடிவாதம், அப்பாவுக்கு வேற செல்ல பொண்ணு. இவ அப்பா பேச்ச மட்டும்தான் கேப்பா. நீ உங்க அம்மாவோட அரவணைப்புல விளந்திருக்க, அதனாலதான் இப்படி இருக்க. ஆனா இவ பாவம். இவ பிறந்த உடனேயே இவங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அதனாலதான் இவ இப்படி வளர்ந்து நிக்கிறா. கால்ல பெயின் பரவாயில்லையா? காலா? காலுக்கு என்னாச்சு? கால்ல வந்து சத லைட்டா புடிச்சுக்கிச்சு அக்கா. ஆனா இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. இதையே சொல்லிட்டு இருக்கணும் பாரு, இப்ப சரியாயிடுச்சு. சரி, எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். லீவுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்ல, அது அப்ரூவ் ஆயிடுச்சு. இனி நாள் பூரா வீட்லயே இருந்து என் பொண்டாட்டி உன்னை பாத்துக்கிறதா என் வேலையே. சரியா? ஆனா கப்பல், அதுக்கு என்ன அவசியம் வந்தது இப்போ? டெலிவரி ஒண்ணும் இப்பவே நடக்க போறது இல்லையே. இதனால உங்களுக்கு சேலரி தான் கட் ஆக போகுது. சேலரி தானே இன்னைக்கு கட் ஆகும், நாளைக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். சேம் டைம் சம்பளம் ஒண்ணும் நம்ம குழந்தைய விட இம்பார்ட்டன்ட் கிடையாதுல்ல. இனி நீ இந்த வீட்ல எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. நானும் அம்மாவும் எல்லாத்தையும் பார்த்துப்போம். புரியுதா? ஆனா மாமா, அக்காவை பாத்துக்க நர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கலாமே. அட, வீட்ல இருக்கிற நம்மளால அவளை பாத்துக்க முடியும் போது நர்ஸுக்கு என்னமா அவசியம் இருக்கு? அது என்னன்னா, குழந்தை பொறுப்புங்கிறது தாயோட பொறுப்பு மட்டும் கிடையாது, அதுல அப்பாவோட பொறுப்பும் அடங்கி இருக்கு. அப்போ நாம இப்படி பண்ணலாம், அம்மா குழந்தையை பாத்துக்கிட்டோம், நான் அம்மாவை பாத்துக்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப இந்த அளவுக்கு நேசிக்க முடியுமா? மாமா, நீங்களா? இப்ப பெயின் எப்படி இருக்க? ஓகே. காலையில நீ ஒளிஞ்சிருந்து என்ன பாத்துட்டு இருந்த? அது நான் வந்து என்னதானே பாத்துட்டு இருந்த? எதுக்கு? மாமா, ஆக்சுவலா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட இந்த பர்சனாலிட்டி, நீங்க பேசுற முறை, இது எல்லாமே, உங்களோட குரல், நீங்க அக்காவை எந்த அளவுக்கு கேரா பாத்துக்கிறீங்க.
எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்துருச்சு. நம்ம பேபி அப்புறம் ஹெல்த் எல்லாம் நார்மலா இருக்கு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. சீக்கிரம் இந்த 3 மாசம் முடியணும். அப்புறம் மறுபடியும் நாம ஒன்னா இருக்கலாம். இத்தனை மாசம் நமக்குள்ள எதுவுமே நடக்கல. நானும் மனுஷன் தானே. நீயே பேசவே மாட்டேங்கிற. I'm really very sorry. பிரீத்தி, என்னாச்சு? I'm so sorry. நான் இவ்வளோ நீ நினைச்சிட்டேன். நான் ஸ்னேகாவை. அட என்னாச்சு? உங்க முகம் ஏங்க இப்படி வெளுத்து போயிருக்கு? நான் இவ்வளோ நீ நினைச்சு பின்னாடி இருந்து நான். சரி, அதுக்கு என்ன இப்போ? தெரியாம ஏதோ நடந்துருச்சு. நீங்க ஒன்னும் வேணும்னு பண்ணல. ஒருவேளை மனசரிஞ்சு பண்ணிருந்தாருன்னா அப்போ? கப்பலை பத்தி எனக்கு தெரியும். அவர் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? ஃப்ரூட் சாலட் பண்ணிட்டு இருக்கேன் என் ஒய்ஃப்காக. அக்கா ரொம்ப லக்கி தான் நீங்க கிடைச்சதுக்கு. மாமா, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? பாரு, உனக்கு எப்ப இருந்து கிச்சன்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? கிச்சன்ல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. என்னோட இன்ட்ரெஸ்ட்லாம் உங்க மேலதான். நீங்க எனக்கு பாசமா சமையல் கத்து கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமா சமையல் கத்துப்பேன். அப்படியா? ஆமா. சரி, இத புடி. சொல்லுங்க ஆண்டி. நீங்க கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அத நான் மாமாக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். உன் அக்கா அங்க தனியா உட்காந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. போ, அவ கூட போய் உட்காரு. போ. கபில், என்னோட அட்வைஸ் என்னன்னா, இந்த பொண்ணு கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இரு. எனக்கு இவரோட நடவடிக்கை சுத்தமா பிடிக்கவே இல்லப்பா. அவ கேவலமா ட்ரெஸ் பண்றாப்பா. உன்கிட்ட ஒட்டி உரசி பேசிட்டு இருக்கா. அம்மா, இப்ப இருக்கிற பசங்க இப்படிதான் இருக்காங்க. இவ குழந்தைத்தனமா இருக்கா. அது என்னன்னா, எந்த விஷயம் உங்களுக்கு உறுத்துதோ அது உங்களுக்கு ரொம்ப நார்மல். குழந்தைத்தனம்? நீ அவ வயசுலதான் எனக்கு கல்யாணமே ஆச்சுடா. சிரிக்காத. நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோ. இப்படி திறந்து போட்டுட்டு இருந்தா அது நல்லதுக்கு இல்ல. இங்க பண்ணிட்டு இருக்க? லவ் பண்றேன். உங்களுக்கு அது முழுசா கிடைக்கல. அக்காவும் ஆன்ட்டியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்ப நம்ம 2 பேரும் தனியா. உனக்கு என்ன ஆச்சு? உனக்கும் எனக்கு இருக்கிற உறவு தெரியும்ல. உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்பவும் நீ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். புரியுதா? நீங்க ஏன் என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்க மாமா? எப்ப நீங்க என்ன அக்கா நினைச்சு கிஸ் பண்ணீங்களோ அப்பல இருந்தே நான் உங்களை அடைய விரும்புறேன். உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பேசிட்டு இருக்க? ஒழுங்கா நீ இங்க இருந்து கிளம்பிடு, இல்ல நான் உன் அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அப்படிலாம் நினைக்க கூட செய்யாதீங்க மாமா. நீங்க ஒரு ஆம்பளை, அப்புறம் உங்க பொண்டாட்டி பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஹஸ்பண்டுங்கெல்லாம் தப்பு பண்றது சகஜம்தான். அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். நீங்க எங்க அக்கா கிட்ட போய் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்ல போய் அதனால உங்க மேல சந்தேகம் வந்துட போகுது. நீ ஏன் இப்படி கேவலமா பேசிட்டு இருக்க? நீ நார்மலா தானே இருக்க. என்னை இப்படி ஆக்குனது நீங்க தான் மாமா. உங்களால தான் நான் இப்படி இருக்கேன். நீங்க தான் இதுக்கு மருந்து கொடுக்கணும். போதும்,
இது வரைக்கும் நடந்ததும் மனசுல இருந்து மறந்துற. நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் இந்த நினைப்பு உன் மனசுல வராம பாத்துக்கோ. புரியுதா? வெளியே போ. I said go. பிரீத்தி, சொல்லுங்க அத்தை. நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்க அத்தை. ஸ்னேகா பெரிய பொண்ணுமா, நீ அவ மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி தரவே மாட்டியா? ஆனா அத்தை, அவ சரியா தானே இருக்கா. அவளுக்கு நான் என்ன கத்து கொடுக்கணும்? எல்லாம் நல்லாதான் இருக்குமா. ஆனா அவ ட்ரெஸ் பண்ணிக்கிற விதம் ட்ரெஸ் போடாம இருக்கிற மாதிரி இருக்குமா. அவ எப்ப பாரு கபில் கிட்ட உரசி உரசி பேசிட்டு இருக்கா. அத்தை, அது வந்து மாமா மச்சனச்சிக்குள்ள இருக்கிற விளையாட்டு தானே அது. விளையாட்டு மருமகளே, எல்லா விஷயத்துக்கும் ஒரு எல்லை இருக்குமா. எனக்கு புரியுது அத்தை. ஆனா ஸ்னேகா இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கா. அப்புறம் கபில் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிற மனுஷன். அவரு நல்லா ஹேண்டில் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அத்தை. இங்க பாருமா, கபில் என்னோட புள்ளதாம்மா. ஆனா அவ ஆம்பளை. ரொம்ப நாள் அவ தன்னை கட்டுப்படுத்திட்டு இருக்க மாட்டாமா. 2 பேருமே நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. இந்த விஷயத்த நீ தான் பாத்துக்கணும். மாமா, சாரி. நேத்து நடந்ததெல்லாம் எனக்கே தெரியல நான் ஏன் அப்படி பண்ணேன்னு. ஐ எம் சாரி. காஃபி. அண்ட் தேங்க்ஸ் மாமா, நீங்க அக்கா கிட்ட எதுவுமே சொல்லல. இல்லனா நான் அவமானத்துல என்ன பண்ணிருப்பனே தெரியாது. என்னால அவளை ஃபேஸ் பண்ணிருக்க முடியாது. எனக்கு ஒரு விஷயத்துல தான் பயமா இருக்கு. ஒருவேளை அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன இந்த வீட்ல இருந்து அனுப்பிடுவா. எனக்கு இங்க இருந்து போக விருப்பமே இல்ல மாமா. என்னால நீங்க எல்லாமே எப்படி வாழ முடியும்? காஃபில நீ என்ன கலந்த? காதல். நான் காதல கலந்திருக்கேன். ஏதாவது ட்ரக்ஸ் கலந்தியா? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த ட்ரக்கோட போதை ஏற ஆரம்பிக்கும். அதனால நான் உங்களை அடையறத உங்களாலே தடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த போதை உங்களை செயலிழக்க வச்சிரும். அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம என்ன பண்ணோம்னு தெரியாது. வெளியே போன ஆன்ட்டியும் அக்காவும் திரும்ப வீட்டுக்கு வரும்போது அதுக்குள்ள நீங்க எனக்கு சொந்தமாகிருப்பீங்க. கபில்! மாமா, என்ன பண்றீங்க? அக்கா, பாத்தியா மாமா என்ன பண்றாருன்னு? பிரீத்தி, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ இப்ப பார்த்தது எல்லாமே உண்மைதான். ஆனா அதுல என் தப்பு எதுவுமே இல்ல. கொஞ்ச நாளாவே ஸ்னேகாக்கு என் மேல ஆசை இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ட்ரை பண்ணா. ஏங்க, அப்பவே ஏன் என்கிட்ட இத சொல்லல? பிரீத்தி, என்னால இப்படி சொல்ல முடியும்? அவ உன் தங்கச்சி. உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் மறைச்சேன். சரியா சொன்னீங்க கபில். எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரத நீங்க விரும்பல. அதனாலதான் நான் இல்லாத நேரமா பார்த்து அவகிட்ட நீங்க தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. பிரீத்தி, எனக்கு கொடுத்த காஃபில அவ ட்ரக்ஸ் கலந்திருக்கா. போதும் கபில், போதும். இன்னும் எவ்வளவுதான் போய் சொல்வீங்க? அப்படியே இருந்தாலும்
இவளுக்கு எப்படி ட்ரக்ஸ் கிடைக்கும்? நீங்க அந்த போதையில அவ மேலேயே இப்படி ச்சே! எனக்கு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. பிரீத்தி பிரீத்தி நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். ப்ளீஸ் போதும் கப்பல். வா ஸ்னேகா. அக்கா நான் எதுவும் பண்ணலக்கா, உன் மேல சத்தியம். ஆக்சுவலா நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு மாமா இவ இந்த மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டாரு. மாமா என் மேல ஆசைப்பட்டாரு. ஆனா ஆன்ட்டியும் என்னதான் திட்டுறாங்க. ஆனா நான் எதுவும் பண்ணல. உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நான் உன்னோட சாரிய போட்டிருந்தேன்ல, அன்னைக்கும் அப்படிதான் மாமா வேணும்னே தான் என்ன கட்டி பிடிச்சாரு. மாமா நீங்க என்ன பண்றீங்க? நான் ஸ்னேகா. தெரியும், தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். ஆனா மாமா இதெல்லாம் ரொம்ப தப்பு. மாமா மச்சினிச்சுக்குள்ள எதுவும் தப்பு இல்ல. அது மட்டும் இல்ல, எனக்கும் பிரீத்திக்கும் ரொம்ப நாளா எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் மாமா என்ன பலாத்காரம் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் ரொம்ப முயற்சி பண்ண அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. அப்பதான் நீங்க வந்தீங்க. நான் உன்கிட்ட நிறைய வாட்டி இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீதான் சொன்ன மாமா அந்த மாதிரிலாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டாருன்னு, அவர் எனக்கு துரோகமே பண்ண மாட்டாருன்னு. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அக்கா? உன்னோட நம்பிக்கையை நான் எப்படி உடைக்க முடியும்? இங்க பாரு ஸ்னேகா, தப்பு யார் மேல இருந்தாலும் தப்பு தப்பு தானே. இப்ப நம்ம கவனமா இருக்க வேண்டியது இனி இது நடக்க கூடாதுங்கிறதுல. இங்க பாருப்பா, தப்பு பண்ணது பொண்ணாவே இருந்தாலும் எல்லாரும் ஆம்பளை பசங்களை தான் தப்பா பேசுவாங்க. நான் உனக்கு எத்தனை தடவை எடுத்து சொல்லியிருக்கேன், ஆனா நீ கேக்குறதே இல்ல. ஆனா இப்ப பாத்தியா, விளையாடுறேன்னு சொல்லி அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கா. நீங்களே சொல்லுங்க மன்னா, நான் அந்த மாதிரி செய்வேனா? இனிமே நீ எதுவும் செய்ய வேண்டாம். என்ன பண்ணணுமோ அத நான் பாத்துக்கிறேன். நேத்து நடந்த இந்த தப்பு எல்லார் மனசுலயும் தப்பா தான் இருக்கும். இந்த பொண்ணு நம்ம வீட்டை விட்டு போகாத வரைக்கும். நான் நாளைக்கு அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி இங்க வர வைக்கிறேன். அவர்கிட்டயே நான் இதை பத்தி பேசுறேன். இந்த பொண்ணை அவர் இங்க இருந்து கூட்டிட்டு போக வைக்கிறேன். நீங்க என்ன இங்க இருந்து அனுப்புவீங்களா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன இங்க இருந்து வெளியே அனுப்ப முடியாத அளவுக்கு பண்றேன். இப்ப பாக்குறேன் என்ன இந்த வீட்ல இருந்து யார் வெளியே அனுப்புறாங்கன்னு. அக்கா, ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. இப்ப பார்த்தல என்ன ஆச்சுன்னு. அக்கா நான் நல்ல தூக்கத்துல இருந்தேன். அலமாரி பக்கத்துல வேற தண்ணி வேற கொட்டி இருந்தது. அதனால வழிக்கு விழுந்துட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நான் ஜாக்கிரதையா இருப்பேன். நான் இப்ப ரூம்க்கு போறேன். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடு, சரியா? நான் போறேன். சரிக்கா. பலே, என்ன ஒரு கிரிமினல் ஐடியா பண்ணிருக்க நீ. இந்த வீட்ல இருந்து கிளம்பாம இருக்கிறதுக்காக உனக்கு நீயே இந்த காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு வீட்லயே உட்கார்ந்துருக்க போற. அப்புறம் இந்த பேண்டேஜ், இது எப்ப வரைக்கும் இருக்கும்? என்னைக்கு இந்த காயம் சரியாகுதோ அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. என்னை யாராலையும் இங்க இருந்து வெளியே அனுப்ப முடியாது. அதே மாதிரி கபில நான் அடையறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சொன்ன நீ? என்கிட்டயே சவால் விரியாடி? அடியே, எனக்கு ஒரு செகண்ட் போதுண்டி உன்னை இந்த வீட்ல இருந்து கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதுக்கு. புரியுதா? மேல கைய வச்சு பாருங்க. நானும் காட்டுறேன் நான் எப்படிப்பட்டவன்னு. ஆன்ட்டி எனக்கு எந்த பயமும் இல்ல. கபில நான் அடையறதுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும். உன்னோட மூளை நல்லா தான் வேலை செய்யுது. ஏன் மூளை வேலை செய்யுது, ஆனா உங்களுக்கு தான் வேலை செய்யல. ஒருவேளை கபிலுக்கும் எனக்கும் நடுவுல வரலான்னு முயற்சி பண்ணாலும் கூட நான் சூசைட் பண்ணிட்டு உங்களை மாட்டி விட்டுருவேன். பிரீத்தி, ஒரே ஒரு முறை
ஒரே ஒரு முறை என் மேல தப்பு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக ஒரே ஒரு சான்ஸ் கூட. நீங்க என்னோட தங்கச்சி கிட்டே இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல பிரீத்தி. நான் ஒண்ணும் பண்ணல பிரீத்தி. உனக்கு எப்படி புரிய வைக்கிறத? நான் என் கண்ணால பார்த்தேன் கபில். நடந்தது எல்லாத்தையும் தான் நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன உண்மை இருக்க போகுது? கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மை கிடையாது. அது உனக்கு தெரியாதா என்ன? அவ உன் தங்கச்சி. நீ அவ்வளவுதான் நம்புவோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல கபில், அவ என் தங்கச்சிங்கிறதுக்காக இல்ல, நானும் ஒரு பொண்ணுங்கிறதுனால நம்புறேன். எனக்கு நல்லா தெரியும் எந்த ஒரு பொண்ணும் எப்பவும் எந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் போய் சொல்லவே மாட்டாங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்புதான். பிரீத்தி ப்ளீஸ், நீ அழறத நிறுத்த. இப்ப நீ அழக்கூடாது. அதுவும் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லதே இல்ல. பிரீத்தி ப்ளீஸ். குழந்தை எப்ப வேணாலும் பெத்துக்கலாம். ஆனா உங்க 2 பேருக்குள்ள ஒரு நஷ்டம் இப்ப ஏற்பட்டிருக்கே, அத பத்தி நீங்க யோசிங்க. நீங்க என்னடா இப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஆனா அங்க அவ நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கா. உண்மை பிரீத்தி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நிஜமாவே நீ அப்பாவியா இல்ல முட்டாளான்னு தெரியல. ஓம் தங்கச்சி ஓ முதுகுக்கு பின்னாடி இவ்ளோ சதி பண்ணிட்டு இருக்கா, ஆனா இத பத்தி உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்பவும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்க. அம்மா அம்மா ப்ளீஸ், நீங்க பிரீத்தியை எதுவும் சொல்லாதீங்க. இப்ப இத பத்தி பேசுறது சரியில்லம்மா. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு காலம் காட்டி கொடுக்கும். நீங்க போங்கம்மா, ப்ளீஸ் போங்க. ஸ்னேகா, விடு. உனக்கு என்ன பைத்தியமா? தள்ளி போன்ற. நீங்க ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க மனசால எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. நீங்க ரொம்ப நேர்மையான மனுஷன். ஆனா என்ன பிரயோஜனம்? இப்படி தனியா வெளியே வந்து படுத்துட்டு இருக்கீங்க. அக்கா என்னடனா உங்களுக்கு தேவையானதை கொடுக்க மாட்டா, ஆனா நான் தேவையானதை கொடுக்க வரும்போது அத நீங்க ஏத்துக்கோங்க ப்ளீஸ். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இங்கிருந்து போ. பிரச்சனையை நீங்க தான் பெருசாக்குறீங்க மாமா. நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு பாருங்க. நீங்க அக்கா கூடயே இருங்க, ஆனா என்ன லவ் பண்ணிட்டே இருங்க. நீங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் போலியா அழுதுட்டே இருங்க. நான் கண்ணீர் விட்டனே அப்படி அக்கா உங்களை மன்னிச்சிருவா. ஸ்னேகா, வெக்கமா இல்ல உனக்கு? உன் அக்கா புருஷன் கிட்டே இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிட்டு என்கிட்டயே போய் சொல்லிருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? ஆமா, எனக்கு வெக்கமா இல்ல. லவ் பண்றேன் நான் கபில. இந்த லவ்ல எதுவும் தப்பு இல்ல. ஸ்னேகா, இது காதல் இல்ல, கள்ள காதல். இத பத்தி உனக்கு என்ன தெரியும்? காதலுக்கும் கள்ள காதலுக்கும் என்ன வித்தியாசம்னு? உன் நெத்தியில இருக்கிற குங்குமம், உங்க கல்யாணம், அது உங்களுக்கு காதல். ஆனா ஏன் கல்யாணம்ன்றது உங்களுக்கு கள்ள காதலா? என்னடி சொன்ன? பைத்தியம் அடி உனக்கு? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. நானும் பாத்துட்டு இருக்கேன், வரமுறை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. இததான் நீ போய் படிச்சிட்டு வந்தியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா கொன்னுடுவேன். பிரீத்தி, போதும். இந்த சிச்சுவேஷன்ல நீ டென்ஷன் ஆக கூடாது. அது உடம்புக்கு நல்லது இல்ல. கோவப்படாம நான் என்ன பண்ணுவேன்? என் கூட பிறந்த தங்கச்சியே இப்படி. இவ எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நினைச்சு பாக்கல கபில். பிரீத்தி ப்ளீஸ். மருமகளே, கபில் சொல்றது சரிதான். இந்த மாதிரி ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நாம எப்படி நிம்மதியா இருக்கிறது? வேற யாருக்காகவோ நம்ம எதுக்காக சண்டை போடணும்? இவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு தீர்வு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹலோ சம்பந்தி, இந்த மாதிரி பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிப்பா சம்பந்தி? அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இவளே அந்த குடும்பத்தை நாசம் பண்ணிடுவா. இது எல்லாமே
நான் இவளை ஒழுங்கா வளர்க்காததுனால தான். ஆமாம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. கபிலையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி யாராவது பண்ணா அவங்க உடம்புல இருந்து உயிரை தனியா எடுத்துருவேன். அது என் கூட பிறந்த அக்காவா இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்னேகா, வா, டைம் ஆச்சு, கிளம்பு. அக்கா சாரி. அக்கா, எனக்கு தலைவலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எனக்காக ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா? நீரு நான் எடுத்துட்டு வரேன். கபில் வேண்டாம், நான் உன்னை இழக்க விரும்பல. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னையே என்னால மன்னிக்க முடியாது. வேணாம் வேணாம் மாமா, எனக்கு காஃபி எதுவும் வேணாம். என்னமோ அவளுக்கு உன் கையால காஃபி குடிக்க விருப்பம் இல்லைன்னு தோணுது. நானே போட்டு கொடுக்குறேன். அக்காக்காக விரிச்ச வலை இது. ஆனா இந்த வலையில நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்களே ஆண்டி. மா, அத்தை, பேஷண்ட் இப்ப நார்மல் ஆயிட்டாங்க. இப்ப நீங்க போய் பார்க்கலாம். கபில், எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் காரணம் ஸ்னேகான்னு தான் தோணுது. ஸ்னேகாவா? ஆமாம்மா, திடீர்னு அவ காஃபி கேட்டது, படியில ஏற்கனவே என்ன கொட்டி இருந்தது, இது எல்லாத்தையும் அவ தான் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேம்மா. ஆனா அவ ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அவ தான் பைத்தியக்காரியாச்சேம்மா, என்ன வேணாலும் பண்ணுவா. அவ என்கிட்ட என்ன சொன்னானா, கபிலுக்கும் அவளுக்கும் இடையில யார் வந்தாலும் அவங்கள கொன்னுடுவேன்னு சொன்னாம்மா. கபில், நீங்க 2 பேரும் அவ மேல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. பிரீத்தி, என்னாச்சு? டாக்டர், நர்ஸ். இன்னும் 1 மாசத்துல பிரீத்திக்கு டெலிவரி இருக்கு. அவங்களுக்கு நல்ல ரெஸ்ட் தேவைப்படுது. எனக்கு என்னவோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி தோணுது. பிரீத்தி கிட்ட அவளை நல்ல ரெஸ்ட் எடுக்க நீங்க தான் சொல்லணும். சரிங்க டாக்டர். உனக்கு தான் தெரியும்ல, சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப அடோன்னு. எனக்கு ஏதாவது வேணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ உயிரோட இருக்கிற வரை என்னோட ஆசை நிறைவேறவே நிறைவேறாது. பாய். ஸ்னேகா, நீ கொஞ்சம் வெளியில போய் நிக்கிறியா? நான் கொஞ்சம் அப்பா கிட்ட பேச வேண்டியது இருக்கு. வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே நீ என்ன பத்தி அப்பா கிட்ட பேச போறேன்னு. ஸ்னேகா ப்ளீஸ். அப்பா, இப்ப இங்க என்னெல்லாம் நடந்ததோ அதையே ஒரு காரணமா வச்சு ஸ்னேகா இங்க தங்கறதுக்கு பிளான் பண்ணுவா. ஆனா ப்ளீஸ் அவளை நீங்க கூட்டிட்டு போயிடுங்க. அவ எவ்வளவு அடம் பிடிச்சாலும் என்ன காரணம் சொன்னாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் அவ பேச்ச நீங்க கேட்காதீங்க. ஆனா உன்னை நான் இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படிமா ஊருக்கு போறது? மாமா, பிரீத்தியை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அப்படியே ஏதாவது தேவைப்பட்டாலும் நாங்க நர்ஸ் வச்சுக்கிறோம். ஆனா ஸ்னேகா இங்கிருந்து போனா போதும். அவ மனசுல நினைச்ச விஷயத்தை அடையறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. இங்க நடந்த எல்லாத்துக்கும் அவ தான் காரணம்ப்பா. ஹலோ, நான் எதுவும் பண்ணல. இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்.
ஆனா இப்பவும் நீங்க நினைக்கிறது என்ன, இது நான் தான் பண்ணிருப்பேன்னு. நாளைக்கு காலையிலேயே நான் வீட்டை விட்டு கிளம்பிடுறேன், போதுமா? மாமா, நான் இப்ப ஹாஸ்பிட்டல் போறேன். அம்மா அங்க தனியா இருப்பாங்க. வரேன். என்கிட்ட இருந்து கபில புடுங்கிடுவாளா அவ? என்கிட்ட இருந்து அவ பிரிச்சிருவாளா? ஒரு வாட்டி நீ உயிர் தப்பிச்சிட்ட, நீ என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கியா? நீ உயிரோட இருக்கிற வர என்னால கபில அடையவே முடியாது. இப்ப பாக்குறேன் நீ எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறன்னு. நீ செத்து தாண்டி போகணும். ரொம்ப கெட்டிக்கா உனக்கு. நான் இவ்ளோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் நீ உயிரோட இருக்க. ஆனா இப்ப முடியாது. இந்த மருந்து சாப்பிட்ட உடனே நீ நேரா யமலோகம் போய் சேர்ந்துருவ. அப்புறம் கபில் எனக்கு மட்டும்தான் சொந்தம். பிரீத்தி, அம்மாடி பிரீத்தி, எழுந்துருமா, மருந்து சாப்பிடணும். இதுல பகல்ல குடுக்கற மாத்திரை எதுமா? அதுலதான் இருக்கும்பா. இல்லையேம்மா, ஒரு தடவை நீ கபில் கிட்ட கேட்டு சொல்லுமா. நான் கேக்குறேன்ப்பா. பிரீத்தி சொல்லு, பிரச்சனை எதுவும் இல்ல? பிரச்சனை எதுவும் இல்ல. மாத்திரையில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அப்பா தேடுறாரு, கிடைக்கலையே. இல்லையே, பிரிஸ்கிரிப்ஷன்ல எந்த சேஞ்சும் இல்லையே, அதே மருந்து தான். அப்படியா? அப்ப எங்களுக்கு தான் ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நான் எடுத்துக்கிறேன். ஆமா, நீங்க எப்ப வருவீங்க? நீ எந்த டேப்லெட்டும் போட்டுக்காத. நான் அம்மாவை கூட்டிட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுறேன். நான் வந்ததுக்கு அப்புறம் டேப்லெட் போட்டுக்கலாம். ஓகே, சீக்கிரம் வாங்க. இதோ வந்துடுறேன். ஸ்னேகா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் சீக்கிரம் ரெடி ஆகு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பணும்ல. பிரீத்தி, என்னோட கபில என்கிட்ட இருந்து பறிப்பியா நீனு? ஸ்னேகா, வேண்டாம். ஸ்னேகா, என்னோட கபில என்கிட்ட இருந்து பறிப்பியா நீனு? ப்ளீஸ் ஸ்னேகா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் உன் கூட பிறந்த அக்கா. அக்காவா? அக்கா எனக்கு எல்லாத்த விட என்னோட காதல் தான் பெருசு. உனக்கு என்ன பைத்தியமா? ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்ச இவளை நான் கொன்னுடுவேன். பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பைத்தியம் உங்க எல்லாருக்கும் தான். நீங்க யாரும் என்னோட காதலை புரிஞ்சுக்கல. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. உன்னை ஒவ்வொரு தடவையும் நான் கொல்ல முயற்சி பண்ண, ஆனா நீ ஒரு வாட்டியும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. இப்ப நீ செத்துதான் ஆகணும். இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது. அம்மா, நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. பாத்து பிரீத்தி,
நான் ஒரு பீடா ஒன்று போடுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜனங்க எனக்கு பயந்து மாமல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏரியாக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். எனக்கு மாமல் கொடுக்காம வேலை காட்டிக்கிட்டு இருக்க. இங்க பீடா போடுறதுக்கு மட்டும் உன் வாய் திறக்குதுல்ல, ஆனா பணம் கேட்டா மட்டும் வாய் திறக்க மாட்டேங்க. பேசுடா. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரு 2-3 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். 2 நாளா இல்ல 3 3 நாள் மட்டும் டைம் கொடுங்க. நான் 3 நாள்ல பணத்தை எப்படியாவது உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். ஒருவேளை என் காசு நீ சொன்ன டைம்க்கு வரலனா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். போட்டு தள்ளிடுவேன். என்ன பண்ணலாம்? இவனை விட்டுலாமா? விட்டுருங்க. குடே. அண்ணா சொல்லுங்க, என்ன விசேஷம்? நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நமக்கு கொடுக்கறதையும் கொஞ்சம் ஏத்தி கொடுங்க, நாங்களும் கொஞ்சம் வாழ்வோம்ல. கண்ணு தரல அப்படியே போட்டனா? ஐம் சாரி, நான் எடுத்து தரேன். இந்தாங்க உங்க போன். ஐம் ரியலி சாரி, என்ன மன்னிச்சிருங்க. மதன், அட இதெல்லாம் நீ ஏன் பண்ற? நான் பண்றேன். அட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு லக்கேஜ் நீங்க எப்படி தனியா தூக்குவீங்க? இந்த நேரத்துல இவ்வளவு வெயிட்டான பொருள்லாம் தூக்க கூடாது. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு, நான் இதை பாத்துக்கிறேன். அம்மா அப்பா கூப்பிட்டீங்களா? யார் இவங்க? இது உங்க வீட்டுக்கு பக்கத்துல புதுசா குடி வந்திருக்கிற குடுத்தனக்காரங்க. ஏய், ஆள் செம்மையா இருக்கானே. எனி ப்ராப்ளம் மேம்? மேம் இல்ல, ஸ்வீட்டி. என் பேரு ஸ்வீட்டி. சரி சொல்லுங்க ஸ்வீட்டி. உன் வாயால என் பேரு கேட்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். தட் வே நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐ அம் மேரிட். அதுக்கு என்ன, ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு தான் தெரியுமே. ரொம்ப யோசிக்காத, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா அது ஸ்வீட்டி, என் மனைவியை நான் ரொம்ப காதலிக்கிறேன். ஆனா உங்க மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. சாரி. இதுதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சிருக்கு. என் மனசை தொட்டுட்ட. நீ ஒரு தடவை யோசிச்சு பாரு. நான் உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன்.
யோசிச்சு சொல்றியா? ஐ திங்க் ஸ்வீட்டி தட் ஐம் கெட்டிங் லேட், ஸோ நான் கிளம்புறேன். சாரி. அக்கா, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்களையே உதாசீனப்படுத்துவான். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுக்க அவன் காலில் விழ வைக்கிற. இல்லடா, அப்படி சொல்லக்கூடாது. அன்பா, அவன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கான், எவ்வளவு காதலிக்கிறான் அவள. என் மனசை தொட்டுட்டான். இவனை நான் அடைஞ்சே தீருவேன். ஆள் அவன். அக்கா, உங்களை அவன் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான். பண்ற வர பண்ணட்டும்டா. எவ்வளவு நாள் தான் அவனும் என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை அவாய்ட் பண்ணுவான்? அவனும் ஆம்பளை தானே. கிரீன் டீக்கா? என்னம்மா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? விடாத. ஒன்னும் இல்லைங்க, நான் சரி பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். உன்கிட்ட நான் எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன் இந்த நிலைமையில இப்படி எல்லாம் வேலை செய்யாதன்னு. அட்லீஸ்ட் நீ என் குழந்தைக்காகவாது யோசிக்கலாம்ல. அப்படியா? அப்போ உங்க குழந்தைக்காக தான் நீங்க இப்படி பேசுறீங்க. என் மேல அக்கறை இல்லல? எனக்கு நீங்க 2 பேருமே உயிர் தான். ஒரு நிமிஷம். என் குட்டி தேவதை எப்படி இருக்க? நான் தான் உங்க அப்பா பேசுறேன். கேட்டுக்கிட்டு இருக்கே? பொண்ணா? பையனா கூட இருக்கலாம்ல. எனக்கு பொண்ணுதான் வேணும். அப்படியா? எனக்கு பையன் தான் வேணும். இல்ல பொண்ணுதான் பொறப்பா. உங்களுக்கு எப்படி? என்னாச்சு? லைட் ஆஃப் ஆயிடுச்சு. நீ முதல்ல கீழே இறங்கு. நான் ஃபியூஸ் போச்சுன்னு போய் செக் பண்ணிட்டு வரேன். இததான் தேடிட்டு இருக்கியா? நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஏன் உன்கிட்ட வந்துச்சு? அப்பதானே நீ ஏன் கிட்ட வருவ? குடு, அது என்கிட்ட குடு. ஆஹா, அப்படி என்ன அவசரம்? கொடுத்துட்டா போச்சு. முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடு. இன்னும் எவ்வளவு நாள் தான் என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டே இருப்ப? நான் தான் முதல்ல உன்கிட்ட சொன்னல, உன் மேல எனக்கு எந்த லவ்வும் வரல, ப்ளீஸ் தள்ளிப்போ. வர வைக்கிறதுக்காக தானே நான் வந்திருக்கேன். ஒரு தடவை என்ன நல்லா பாரு. நான் முதல் தடவையா என் லைஃப்ல உனக்காக சாரி கட்டியிருக்கேன். இன்னும் நான் உனக்கு என்ன செஞ்சா நீ என்னோட காதலை புரிஞ்சுப்பேன்னு சொல்ல. உனக்கு ஒரு தடவை சொன்னா மண்டையில ஏறாதா? நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. நான் என் பொண்டாட்டியை ரொம்ப லவ் பண்றேன். உன் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல, ப்ளீஸ் விலகி போ. நான் உனக்கு வர வைக்கிறேன். ஸ்வீட்டி, நீ என்ன பண்ற? என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. விலகி போ. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ஐயோ, சரிதான். இந்த சாக்குலயாவது நீ என் மேல கை வச்சியே.
இன்னொன்னு என்னங்க? ஐயோ கடவுளே, இவங்க நம்மள கையும் களவுமா புடிச்சிட்டாங்க. என்னன்னா உனக்கு இத பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இவ பேச்ச நம்பாத கரிமா. நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடை ஏத்துக்கு. அவளுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? வாங்குன ஒரு அடி உனக்கு பத்தலன்னு எனக்கு தோணுது. இன்னொரு கணத்துல நான் ரைட்டுமா? என்னாச்சு? நீ எதுக்கு அப்படி பாக்குற? உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா நீ எனக்கு சோகனுக்கு நடுவுல வர முடியும்னு? ஏன் சோகன் மேல என்னையே சந்தேகப்பட வைக்கிறதுக்கு நீ முயற்சி பண்றியா? இவரு என்னோட புருஷன். இவர் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. எனக்கு இவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. இதுக்கப்புறம் உன்னை நான் இங்க பார்க்கவே கூடாது. இங்க பாரு, ஏன் இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இந்த நிலைமையில நீங்க நின்னுட்டு இருக்கிறது சரியில்லை. வா உள்ள போலாம். இல்ல, உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி பொண்ணுங்களை பத்தி. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் கல்யாணம்னா என்னன்னே தெரியாது, மாங்கல்யம்னா என்னன்னே தெரியாது, நெத்தில வைக்கிற பொட்டை பத்தியும் தெரியாது. அட அததான் தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். ஒரு வாய்ப்பு கூட. உன்னை விட அருமையான பொண்டாட்டியா நான் இருப்பேன். சரி கிளம்பு இங்க இருந்து. நான் இங்க இருந்து எங்கேயும் போக போறது இல்ல. இந்த விஷயத்த நீ எவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறியோ அவ்வளவும் உனக்கு நல்லது. வாங்க போலாம், வாங்க. அத நானும் பாக்குறேன். உன்னை சோகன் வாழ்க்கையில இருந்து எப்படி விரட்டுறன்னு பாரு. அட மாமியாரே, வணக்கம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க? உங்களை எவ்வளவு நாளா மீட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா டைமே கிடைக்கல எனக்கு. சொல்லுங்க, இங்க பிரச்சனை கஷ்டம் அந்த மாதிரி எதுவும் இல்லையே? ரொம்ப நல்ல விஷயம். சத்தியமா சொல்றேன், உன்னை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. என் மனசு அடிச்சுக்கிறது இங்க காது வரைக்கும் கேக்குது எனக்கு. அப்படி பார்க்காதடா. எவ்வளவு தைரியம் தான் இங்க வருவ? நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. போங்க வெளியில. அட நாங்க ஒன்னும் சும்மா வரல, ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். நீ ஏன் என்ன வேண்டான்னு சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. உன் பொண்டாட்டியால தானே. இதுக்கும் ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன் நான். மதன் அக்கா, என்ன திகச்சு போய் நிக்கிற இத பாத்துட்டு? முழுசா 20 லட்சம் ரூபாய் இருக்கு இதுல. பணத்தை எடுத்துக்கிட்டு உன் புருஷனை கொடுத்துட்டு போயிட்டே இரு. என்னன்னா எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் விலை பேசக்கூடாதுன்னு. ஆனா உனக்காக தான். நீ நிம்மதியா இருக்கலாம். என்னப்பா இது? இங்க என்ன நடக்குது? இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு. என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி கோவப்படுற? கம்மியா இருக்கா? எவ்வளவு வேணுமோ சொல்ல தர. இத அட்வான்ஸா வெச்சுக்கோ. நீ கிளம்பு. சோகன், இங்க என்னப்பா நடந்துட்டு இருக்கு? காதலோட பிசினஸ் போயிட்டு இருக்குமா? ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க பையன் எங்கேயோ போயிட மாட்டான். மர்மக பொசிஷன்ல தான் ஒரு சின்ன சேஞ்ச். முட்டாள்தனமா வளராத. போக போறது நீதான். அது இப்பவே. ஐயோ எனக்கு பயமா இருக்கே. பைத்தியம். நல்லா யோசி. இத விட நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்காது.
உன் இடம் இந்த வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டுக்கு வெளியில. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உன் நிழல் கூட விழக்கூடாது. அப்புறம் என்னை விட ஒரு கெட்டவளை நீ பார்க்க முடியாது. புரியுதா? என்னக்கா அவங்கள ஒன்றும் பண்ணாம வந்துட்டேன். கண்ணை காட்டுக்கா அவங்கள தூக்கிடுறேன்னா எல்லாரும் கணக்கையும் முடிச்சிடறேன். போட்டு தள்ளுறதா இருந்தா நானே முடிச்சிருப்பேன். ஆனா அதனால சோஹன் மாற மாட்டான். அவன் பொண்டாட்டி இடத்த பிடிக்க முடியாது. நானும் பாக்குறேன் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. அவளோட மாங்கல்யமா இல்ல என் பிடிவாதமா? சொல்ல தூக்கிடவா? என்னம்மா என்னாச்சு? மருமகளே உனக்கு என்னாச்சுமா? உங்களுக்கு என்னமாச்சு? என்னங்க டாக்டரை கூப்பிடுங்க. சொல்லுங்க சார். அவங்களோட ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நான் சொல்றத கேளுப்பா. இந்த மாதிரி நிலைமையில அவ டென்ஷனே ஆக கூடாது. அவகிட்ட நீயே கேளு, அவ எதுக்காக இப்படி ஓடி வந்தான்னு. இதுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுதுப்பா. அப்பா நீங்க எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம். நான் போய் பார்க்கறேன். போய் பாரு. சோகன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு? சொல்ல தூக்கட்டுமா? பயப்படாத, நான் இருக்கேன்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ ரெஸ்ட் எடு. நான் இருக்கேன்ல. படுத்துக்கோ. மதன் அக்கா, வேற ஏதாவது? ஸ்வீட்டி, ஐயோ என்ன விஷயம்? கடைசியில என்ன தேடி வந்துட்டியே. மதன் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. வீட்டுக்கு வந்தவங்கள வரவேற்கணும்ல. போத நிறுத்து உன் முட்டாள்தனம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியும் வயித்துல வளர்ற குழந்தையும் அழிக்க பார்த்திருப்பேன். நானா? நான் அப்படி எதுவும் பண்ணவே இல்ல. ரொம்ப நடிக்காத ஸ்வீட்டி, எனக்கு எல்லாம் தெரியும். நான் இதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். இதுக்கப்புறமா என் குடும்பத்தை நீ தொல்லை பண்ணனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அதனால என்கிட்ட இருந்தோம் என் குடும்பத்துக்கிட்ட இருந்தோம் தள்ளியே இரு. ஒருவேளை நீ என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன். அதுதான் எனக்கு வேணும். விடாம புடிச்சுக்கோ. என்ன தனியா விடாத. ப்ளீஸ் என்ன ஏத்துக்கோ. ப்ளீஸ்.
ப்ளீஸ். ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஸ்வீட்டி? உன்னால என்ன அடையவே முடியாது. என் வார்னிங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கும் தான்டா. நானும் பாக்குறேன். உன்னை அடையாம நான் விடவே மாட்டேன். எங்க போனார் அவரு? ராத்திரியில இருந்து ஒரு தகவலும் இல்ல. அப்படி அவர் எங்கதான் போனாரு? அம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பா எங்க போயிருக்காருன்னு தேடி பார்க்க சோகன் போயிருக்காருல, அவங்க வந்துருவாங்க. அவர்தான் கால் பண்றாரு. ஹலோ, அப்பா கிடைச்சிட்டாரா? இல்ல கரிமா, அப்பா இங்க வரவே இல்லையா. அவர் இங்க யாருமே பார்க்கலையா. என்னமா? நான் இப்ப வீட்டுக்கு கிளம்பி வரேன். நீ அம்மா பாத்துக்கோ. சரிங்க. என்னாச்சு? கிடைச்சிட்டாரா? இது ஒரு வேலை ஸ்வீட்டி பண்ணிருப்பாலோ. வரேன். எவன்டா அது? அட மறுபடியுமா? லவ் வந்துருச்சா? என்ன மிஸ் பண்றியா? நான் இல்லாம உன்னால இருக்க முடியலையா? என் அப்பாங்க. எனக்கு என்ன தெரியும்? உன் அப்பா உன் வீட்டுல தானே இருப்பாரு. ஸ்வீட்டி, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. உண்மையை சொல்லி எங்க அப்பாவை எங்க வச்சிருக்க? அட சத்தியமா சொல்றேன். இன்னும் நம்பிக்கை வரலனா நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன். இங்க பாரு ஸ்வீட்டி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. ஒருவேளை உன்னால எங்க அப்பாக்கு ஏதாவது ஆச்சுன்னு தெரிய வந்துச்சு, அப்புறம் நான் கெட்டவன் ஆயிடுவேன். எனக்கு சம்மதம். மேடம், மேடம் மன்னிச்சிடுங்க. வாய திறந்த உன் பையன் அங்க ரொம்ப டென்ஷனா இருக்கான். நீ தானே பெத்தவன? உனக்கு புரியுதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு? பாரு, இன்னும் டைம் இருக்கு. சொல்லி புரிய வைக்கணும். பொண்டாட்டிய விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. தம்பி, நீ சொல்ல. ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க எனக்கு. இப்படி ஒரு சான்ஸ் நான் வேற யாருக்கும் கொடுத்ததே இல்ல. அது மட்டும் இல்ல, என் பேச்சை யாரு கேட்கலையோ அவனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை இதுதான். அம்மா ப்ளீஸ் அழாதீங்க. அப்பா கிடைச்சிருவாரு. அப்பா காணாம போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஐ திங்க் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் போயிட்டு வரேன். அப்பா, அப்பா என்னாச்சு உங்களுக்கு? எங்கப்பா போயிருந்தீங்க? எங்க போனீங்க நீங்க? இப்படி உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கு. எங்க போனீங்க நீங்க? ஏதாவது பேசுங்க. எங்க இருந்தீங்க நீங்க? நான் கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்கணும்மா. கடவுளே, என்ன நடந்துட்டு இருக்கு இங்க? என் குடும்பத்தை மேல யாரோட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலையே. என்ன விஷயமா? முகலாம் வாடி போயிருக்கு.
ஏதாவது பிரச்சனையா என்ன? என்கிட்ட மனசு விட்டு பேசுங்கம்மா. உங்க புருஷன் எங்க போயிருந்தாருன்னு எனக்கு தெரியும். எங்க? நான் தான் உங்க புருஷனை, அதாவது என் மாமனார கிட்னாப் பண்ண. அவரை மரியாதையா நடத்தணும்னு தான் ட்ரை பண்ண. ஆனா அவரு கேட்கவே இல்லை. அதனாலதான் அவரை அடிக்க வேண்டியதா போயிடுச்சு, டார்ச்சர் பண்ண வேண்டியதா போயிடுச்சு, உங்களை கொன்னிடுவேன்னு மிரட்ட வேண்டியதா போயிடுச்சு. இன்னும் என்னென்னலாமோ. அட என்னம்மா நீங்க? இதெல்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியுமா? சீரியல்ல வர மாமியார் மாதிரி நீங்க கண்ணீர் விட்டு கதறி அழறதுக்கா? நான் உங்ககிட்ட சொல்றதுக்கான காரணம், நீங்க உங்க பையன் கிட்ட போய் பேசி புரிய வைங்க. உன் பொண்டாட்டிய வெட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை ஏத்துக்கோன்னு சொல்லுங்க. அது என்னன்னா, உங்க வீட்லயே நீங்க மட்டும்தான் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு தோணுது. சொல்லி புரிய வைப்பீங்கல்ல? சொல்லி புரிய வைப்பீங்கல்ல? பிரமாதம், போங்க. அப்ப கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். பாரா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆசீர்வாதம் வாங்குற அத்தை. பரவாயில்ல, வீட்டுக்கே வந்து நான் வாங்கிக்கிறேன். சரியா? கிளம்புங்க. வா, கிளம்பு. முதல்ல இங்க இருந்து வெளியில கிளம்பு. என்ன பண்றீங்க? முதல்ல இங்க இருந்து வெளியில போ. அம்மா, இங்க இருந்து வெளியில போ. நீங்க என்ன பண்றீங்க? நீ வாயை மூடு. இவன் வந்ததுல இருந்து வீடு விளங்கல. இவன் இங்க இருந்து வெளியில போனா போதும், எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். இவன் உறவை முறிச்சுக்கோ. எனக்கு என்னோட புருஷன், என் பையனோட உயிர் தான் முக்கியம். இவளை வெளியில போக சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டிய கூட்டிட்டு வா. ஆமா, அந்த ஸ்வீட்டிய கூட்டிட்டு வா. அம்மா, அந்த ஸ்வீட் இங்க வர்றதுனால அட்லீஸ்ட் நம்ம உயிராவது மிஞ்சும். இவளுக்கு விவாகரத்தை கொடுத்துடு, இவளை விரட்டு விட்டு அப்புறம் அவளை கூட்டிட்டு வா. சொல்லிட்டு இருக்கேன்ல, போய் அவளை கூட்டிட்டு வா. எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடுமா? எதுவும் இங்க சரியாகாது. சொல்லிட்டு இருக்கேன்ல, இங்க எதுவுமே சரியாகாது. எதுவும் சரியாகாது, எல்லாம் நாசமா போச்சு. இந்த பொண்ணு நம்மளை எல்லாம் நிம்மதியா வாழ விட மாட்டா. எனக்கு புரியல, என் குடும்பமே நாசமாயிடு போல இருக்கு. உங்க அப்பாவையும் அவதான் கடத்திட்டு போயிருக்கா. அவளே அவன் வாயால இதை என்கிட்ட சொன்னான். அவன் நம்மள வாழ விட மாட்டான். அவன் நம்மள கண்டிப்பா வாழ விட மாட்டான். விட மாட்டான் நம்மள. ஸ்வீட்டி, நீ தானே? ஆமா. ஸ்வீட்டி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்ன குற்றத்துக்காக? இவங்க அப்பாவை கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ண குற்றத்துக்காக. நான் தான் அவரை கடத்தினேங்கிறதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? இவங்க அப்பா அவரே நேர்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நான் சொன்னேன்ல, என் மாங்கல்யத்துக்கு பலம் அதிகம்னு. உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. என்னாச்சு? பயந்துட்டியா? ஒண்ணும் இல்ல.
இத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கிற எனக்கு போலீஸ் எல்லாம் ஜுஜுபிடி. ஆனா ஜெயிலுக்கு போய் நான் யோசிச்சேன். அப்பதான் புரிஞ்சது பாசமா எடுத்து சொல்லி புரிய வச்சது தப்புன்னு. இப்ப வேற மாதிரி புரிய வைக்கணும். என்ன ஆரம்பிக்கலாமா மதன்? உன் பொண்டாட்டியும் புள்ளையும் காப்பாத்திக்கோ. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னோட குழந்தை இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம். சௌரவ், நாளைக்கு இங்க இருக்கிற சாமானை எல்லாம் பேக் பண்ணிட்டு நாம வேற எங்கேயாவது போயிடலாம். நான் சொல்றது புரியுதா? இங்க இருந்து போயிடலாம். எதையும் யோசிக்காத, எதையும் யோசிக்காத. புரியுற மாதிரியே சொல்றேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறேன். இவளை வெளியில போக சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை கூட்டிட்டு வா. அந்த ஸ்வீட் இங்க வர்றதுனால நம்ம உயிராத மிஞ்சம். டேய் மதன், யார் வந்திருக்காங்கன்னு பாரு. என்னால நம்பவே முடியல. நீ என்ன தேடி வந்திருக்க? ஸ்வீட்டி, நான் உன்கிட்ட வந்துட்டேன். நான் என் வார்த்தையை காப்பாத்திட்டேன். இப்போ உன் வார்த்தையை நீ காப்பாத்தணும். நீன்னா எனக்கு உயிர். உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன். அப்ப சரி, இதுக்கப்புறம் நீ கரிமாவையோ என் குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் எந்த தொழிலும் இனிமே கொடுக்க கூடாது. நீ கட்டிக்க போற உன் பொண்டாட்டி மேல சத்தியம். ஆனா என்ன? டேய் மதன், அக்கா, இது நமக்கு நடுவுல வருது. என்னது இது? அட டைவர்ஸ் பேப்பர் பா. அப்பதானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும். அட கவலைப்படாத,
இந்த வேலையை நீ முடிக்கிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன், உன் வீட்லயே. அது என்னன்னா, உன் பொண்டாட்டியாக எனக்கும் கொஞ்சம் பிராக்டிஸ் தேவைல்ல. சரி. சோகன், இதெல்லாம் என்னது? என்னடா ஆச்சு உனக்கு? மா, அப்பா, நான் உங்க 2 பேர்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நான் கரிமாவை தலாக் கொடுத்துட்டு 2 நாள் ஸ்வீட்டியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இல்ல, உங்களால இதை செய்ய முடியாது. எனக்கு தெரியும் இதெல்லாம் இவ உங்களை மிரட்டி செய்ய வைக்கிறான்னு. சரிதானே? பேசுங்க. இங்க பாருங்க, இவளால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நாம 2 பேரும் சேர்ந்து போலீஸ்ட்ட போவோம், எல்லாம் சரியாயிடுங்க. இல்ல கரிமா, நான் யாரோட மிரட்டலுக்காகவும் இப்படி செய்யல. என்ன செய்யறோம்னா அது என் முழு மனசோட தான் செய்யறேன், முழு சந்தோஷத்தோட. நீங்க ஏன் இன்னும் பேசாம இருக்கீங்க? நீங்களாவது ஏதாவது சொல்லுங்களேன். யோ ஸ்வீட்டி, மாமா, அடக்க ஒடுக்கமா இருந்தா உங்களுக்கு நல்லது. இன்னொரு தடவை என் செல்லத்து மேல கை வைக்க கூடாது, புரிஞ்சுதா? இது என்னையா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து? உங்களுக்கு வரப்போற புது மருமக அபிஷியலா வீட்டுக்கு வந்திருக்கா, வரவேற்க மாட்டீங்களா? கொண்டாட மாட்டீங்களா? சோஹன், எனக்கு நம்ம ரூம காமியே. மதன், ஜாக்கிரதையா வச்சிரு. சரிக்கா. போலாமா? சோகன், டேய். நான் எப்படி இருக்கேன் செல்லம்? உங்க எக்ஸ் வைஃபை விட அழகா இருக்கேன்ல? மாமியாரே, மாமா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் இவ கட்டாயம் பண்ணி உங்களை பண்ண வைக்கிறா. உண்மையை சொல்லுங்க, சரிதானே? பாரு கரிமா, ஒரு விஷயத்தை நீ எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறியோ அவ்வளவும் நல்லது. இதுக்கப்புறம் உன் கூட என்னால வாழ முடியாது, புரிஞ்சுதா உனக்கு? ஆனா ஏன்? ஏன்னா ஒன்னாலதான் என் குழந்தை செத்து போச்சு. ஒன்னாலதான் எங்க அப்பாவுக்கும் இந்த நிலைமை வந்திருக்கு. நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். நிஜமாவே உங்களுக்கு என் கூட வாழ பிடிக்கலையா? சொல்லுங்க. ஆமா, எனக்கு வாழ பிடிக்கல. இதான் என்னுடைய கடைசி முடிவு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நீங்க என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டீங்கன்னு. இப்ப எதுவும் நமக்குள்ள வேண்டாம். ஏன்? நாளைக்கு நமக்கு கல்யாணம் முடிஞ்சிரும். நம்ம 2 பேரும் ஒரு பந்தத்துல இணைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம். இதாண்டா உன்கிட்ட பிடிச்சதே.
லவ் யூ. சரி, நீ சொல்றதுனால நான் கேட்டுக்கிறேன். ஏண்டா, இதுல சைன் பண்ணி என் சோகனை விடுதலை பண்ணிட. வெரி குட். ஆரம்பிக்கலாமா? மாங்கல்யம் குங்குமம்லாம் எங்க இருக்கு? சோஹன், எனக்கு அந்த மாங்கல்யம் தான் வேணும். ப்ளீஸ், நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. சோகன், எனக்கு எப்பவுமே உங்க சந்தோஷம் தான் முக்கியம். இந்த பொண்ணால என்ன விட உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. ஏய், உன் புலம்பல முதல்ல நிறுத்த. நான் ஒண்ணும் புலம்பிட்டு இருக்கல, உண்மையதான் சொல்றேன். காதல கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது. இந்த மாதிரி சீரியல் டயலாக் பேசணும்னா அங்க வெளியில போய் நின்னு பேச, சரியா? இப்ப கிளம்பு, முதல்ல கிளம்ப. கிளம்புன்ற. ஆமா கரிமா, ஸ்வீட்டி சொல்றது சரிதான். உனக்கு என்ன தெரியும் காதலை பத்தி? அப்படி என்ன இவ்வளவு நாள் என் மேல பாசத்தை வச்ச? ஸ்வீட்டிய பாரு, என்னதான் பண்ணல எனக்காக இது வரைக்கும். என்ன பண்ண முடியாது அவளால எனக்காக, இல்லையா ஸ்வீட்டி? ஆமா, உயிரை வாங்குறது காதல் இல்ல, உயிரை கொடுக்கறது தான் காதல். அப்போ உயிரை கொடுத்துடு. நான் தடுத்தனா? எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாத. இந்த சோகனை அடையறதுக்காக நான் என்னென்ன விஷயம் பண்ணிருக்கேன் தெரியுமா? இந்த பெருசு, அதாவது என் மாமனார், என் மாமாவை கிட்னாப் பண்ண வேண்டியதா போச்சு. பயம்புறுத்த வேண்டி இருந்தது, மிரட்ட வேண்டி இருந்தது, அடிக்க வேண்டியதா இருந்தது. அப்பவும் புரிஞ்சுக்காததுனால, மாமியாரே பர்சனலா வந்து நானே உங்களை மிரட்டினா இல்லையா? கேளு, உன் புள்ளைய அழிக்க வேண்டி இருந்தது. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் நான் செஞ்சதுக்கு அப்புறமா தான் சோஹன் நான் பட்ட கஷ்டத்துக்கு பலனா எனக்கு கிடைச்சாரு. நீ என்னடி பண்ண? என்னடி பண்ண? பரதேசி, இதுக்கப்புறம் என் காதல பத்தி நீ பேசவே கூடாது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட இனிமே பேச முடியாது, என் மூடு கெட்டு போயிடும். நீ வா, நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர் சார், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இதோ இதுதான். இதுல இவளோட வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். துரோகி, நீ என்ன நினைச்ச? நான் உனக்காக என் கரிமாவை விட்டுருவேனா? மேடம், இந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாம் டூப்ளிகேட். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? 7 ஜென்மம் உன் கூட வாழ்ந்தாலும் உன்னால என் கரிமா மாதிரி பாசத்தை காட்ட முடியாது. இன்ஸ்பெக்டர் சார், கூட்டிட்டு போங்க இவள. உன்னை நான் விட மாட்டேன்.